அன்பான நண்பர்களே, தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அவைகளிலிருந்து தேவனுடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது நமக்கு லாபமாயிருக்கும். ஆகவே சிருஷ்டிகர் என்ற அந்த நாமத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சிருஷ்டிகர் என்றால் படைத்தவர் என்று அர்த்தம். உருவாக்குகிறவர். இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே படைக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருந்தால் அதை நம் தேவன் படைக்க முடியும் என்று நம்புங்கள். ஏனென்றால் இவைகளெல்லாம் பிரசங்கள் அல்ல, இவைகள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்குகிற சத்தியங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 1:1 விதமாக சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக பரலோகத்தை படைத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் லூசிபர் பிசாசானவன் ஆதாமுக்கு முன்னாலே இருந்தான். ஆகவே முதலாவது தூதர் கூட்டத்தை படைத்தார் என்பதுதான் உண்மை. தூதரை குறித்து சில கருத்துக்களை சத்தியவேதாமத்திலிருந்து நான் வார்த்தை காண்பிக்க விரும்புகிறேன். தூதர்கள் 3 கூட்டமாக படைக்கப்பட்டார்கள். ஒன்று செய்தி சுமந்து செல்கிற தூதர்கள், 2வது யுத்தம் பண்ணுகிற தூதர்கள், 3வது ஆராதனை செய்கிற தூதர்கள். 3 விதமான கூட்டமாக அவரை படைத்து 3 தலைவரை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. செய்திகளை சுமந்து செல்லும் அந்த தூதர் கூட்டத்துக்கு தலைவன், அவனுடைய பேரு காபிரியேல். யுத்தங்களை பண்ணுகிற தூதர்களுக்கு தலைவன், அவனுடைய பெயர் மிகாவேல். ஆராதனை செய்வதற்கு அந்த கூட்டத்துக்கு தலைவனுடைய பெயர் லூசிஃபர். இவ்வளவுதான் வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் ஆழமாய் பார்க்க நமக்கு நேரமில்லை. ஆனால் காபிரியேல், மிகாவேல், லூசிஃபர் என்பவர்கள் பிரதான தூதர்களாக கருதப்பட்டார்கள். தலைவர்களாக, மற்றவர்களை நடத்துவர்களாக காணப்பட்டார்கள். இதிலே இந்த ஆராதனை கூட்டம் தேவனுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமாக தெரிந்தது. ஏனென்றால் அவர்கள் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக எப்போது நின்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கப்படினாலே அவருக்கு கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அவருடைய தலைவனாய் லூசிஃபர் ஆச்சரியமான ஒரு சிருஷ்டியாய் அவன் படைக்கப்பட்டான். நான் வேதத்திலிருந்து வாஸ்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்துவங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன.
அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 24 மணி நேரமும் எத்தனை ஆண்டுகளோ எனக்கு தெரியாது, இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனை கர்த்தருக்கு நெருக்கமாக இருக்கிறபடினாலே இந்த லூசிபர் விசேஷமான ரீதியிலே படைக்கப்பட்டான் என்று சத்திய வேதம் சொல்கிறது. பாருங்கள், அவனுடைய படைப்பை பற்றி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, இங்கே ஆங்கிலத்தில் டபுள் ஃபில்மெட்ன்னு சொல்கிறாங்க, 2 நிறைவேறுதல். ஒன்று தீரு ராஜாவை பற்றி இது எழுதப்பட்டிருக்கிறது, அடுத்தது லூசிபரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இது பின்னாலே வாசிப்பீர்களானால், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று வாசிக்கிறோம். தீரு ராஜா ஏதேனுக்கெல்லாம் போகல. இங்கே லூசிபரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிய பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, பலவிதமான ரத்தின கற்களாலே அலங்கரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பொன் அவனை மூடியிருந்தது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு விசேஷ ரீதியிலே படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, இத்தனை ரத்தின கற்கள் அவனை அலங்கரிக்க வேண்டுமானால், அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஏழையா பணக்காரனா என்பதை நீங்கள் இந்த பகுதியிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது உங்களுக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும் தரித்திரத்திலிருந்து. தரித்திரம் என்பது உள்ள கிடக்கிற ஒரு எண்ணம். நாமெல்லாம் என்ன, நம்ம முடிவு இவ்வளவுதான், எப்படிப்பட்ட எண்ணம் அநேருக்குள்ளே இருக்கிறது. தங்களை பற்றி தாழ்வான ஒரு எண்ணம். ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தாய் பெற்றிருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவன் ஒரு தூதனை, வேலைக்காரனை இவ்விதமாக அலங்கரித்திருப்பாரானால், நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பது எப்படி என்று யோசித்து பாருங்கள். ஆகவே இயேசுவும் ஏழை, நானும் ஏழை என்று இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். இது பெருமையாக பேசுறதில்லை, உங்களுக்கு தீமையாய் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இது தேவன் சம்பந்தப்பட்ட காரியம். ஆகவே இதில் கொஞ்சம் சீரியஸாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒரு வேலைக்காரனை எவ்வளவு டெக்கரேட் பண்ணியிருப்பார்னா,
இவ்வளவு ரத்தின கற்களை போட்டு பணத்தை செலவழிச்சிருப்பார்னா, அலங்காரம் பண்ணியிருப்பாரானால், உன்னுடைய தேவையை சந்திக்காமல் இருப்பது எப்படி என்பதை நீயே நிதானித்துக்கொள். ஆகவே தேவனுடைய காரியங்கள் எல்லாமே ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. பூமியில் இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்முடைய தேவனுக்கு கேபிட்டல் பரலோகம், தலைநகரம் பரலோகம். அந்த பரலோகத்தினுடைய தரை எப்படி இருந்தது, இந்த பரலோகத்தினுடைய கோட்டை சுவர் எப்படி இருந்தது என்பதை குறித்த வியாக்கியானம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்து காண்பிக்கிறேன், நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஏழையா பணக்காரனா? இயேசு பணக்காரன் என்று என்ற உள்ளம் பெருமைப்படுகிறது. ஆகவே நான் ஏழையாக இருக்க முடியாது. ஏன்னா உள்ள இன்சைடு உள்ள இயேசு மகா பெரிய செல்வந்தன் என்ற ஒரு பெருமைக்குரிய படம் உள்ளே பதிந்து விட்டது. இனி எந்த சக்தியும் என்னைய ஏழையாக்க முடியாது. எல்லாம் ஆண்டவர் கரத்தில் இல்லை. ஆகவே வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாசித்து நாம் புரிந்து கொண்டு அருமையானவர்களே, நாம் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே அவிழ்த்துவிடும். நடக்காத அற்புதங்கள் நடக்கும், வராத காரியங்கள் வரும். முடியுமா என்று யோசித்த காரியம் முடியும். ஆகவே உங்களுடைய நலனுக்காக நான் இதெல்லாம் வாசிக்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது தலைநகரம், கோட்டையின் அலங்காரம். அது ரொம்ப விசேஷம். தலைநகரத்தினுடைய கோட்டை, காம்பவுண்ட் வால் பாருங்க, அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பட்டணத்தின் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், ரெண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமிதம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்னம், எட்டாவது படியப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே கோட்டச்சுவருடைய அஸ்திபாரம். அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்ற அந்த பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அலங்காரம் சரியா தப்பா? தேவனே அலங்கரித்து வச்சுருந்தாருன்னா, அதுவும் கோட்டச்சுவரை போய் அலங்கரித்து வச்சுருந்தாருன்னா, நாம் அலங்காரம் பண்ணுறதுல ஒரு தவறும் இல்லை. காரணம், நம்முடைய ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவன் அவருடைய தலைநகரம் ஒரு குடிசையில் நடத்திட்டு இருக்கிற, உள்ள பூரா அரண்மனைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 14:1 உங்களுக்காக ஒரு அரண்மனை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை
என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பட்டணத்துக்குள்ள பூரா அரண்மனைகள் வெளியே கோட்டை சுவர் என்ட்ரு பண்ண உடனே அந்த அஸ்திபாரத்தில் 12 விதமான விலையேற பெற்ற ரத்தின கற்களை கர்த்தர் கொண்டு அலங்காரம் பண்ணி இருக்கிறாராம். ஆகவே நம்முடைய ஃபங்க்ஷன்ஸில், நம்முடைய நிகழ்ச்சிகளிலே, நம்முடைய ஆலய ஆராதனையிலே எல்லாவற்றிலும் அருமையானே அலங்காரமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். நாம் தொடர்ச்சிலே ஆண்டவருக்காக வாழுகிறோம். ஆண்டவர் விசுவாசிகளுக்கு குடிசையாக போட்டு உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிசைக்குள்ளேருந்து ஆராதனை பண்ணுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதுதான் நான் கேட்பேன்னு சொல்லலை. அநேக அறிவில்லாத விசுவாசிகள் இவ்விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்பதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஆகவே அறிவில்லாமை நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி போடும். பெரிய பாவங்கள் செய்யவில்லை, நல்லது. செத்தா பரலோகத்துக்கு போகலாம், நல்லது. ஆனால் பூலோக வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை அதை பொறுத்து இருக்கிறது. இயேசு ஏழையா பணக்காரனா? இயேசுவே அலங்கரித்திருப்பாரானால், கோட்டைச்சுவரை அலங்கரித்திருப்பாரானால், நான் என் வீட்டை அலங்கரிக்கிறதுல கடவுளுக்கு கோபம் ஒன்றும் வராது. இதுதான் அறிவு. இந்த அறிவு தரித்திரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும் என்பதை தெரிந்து விடுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என தெரியாது. ஒருவேளை கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாதபடி அல்லல் பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கலாம். நான் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆவி உலகத்தில் பணம் ஒன்றும் இல்லை. மணி இஸ் நத்திங் இன் த ஸ்பிரிட் வேர்ல்டு. ஆவி உலகத்திலே கடவுளுக்கு பணங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆகவே காரியங்களை கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே கர்த்தர் மாற்றி போட முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட செல்வந்தன் எனக்காக பூமிக்கு வந்தார் என்ற சத்தியம், அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்படிப்பட்ட பெரிய பணக்காரன் பாருங்க, எங்கும் பார்க்க முடியாது. பூமியில் பார்க்கிறவர்கள் யாரும் பணக்காரர் இல்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். அருமையான விசுவாசிகள் நல்ல ஞான அறிவுள்ளவர்களாக இருக்கணும். உள்ள அறிவு இருக்கும் பொழுது வெளியே பணக்காரன் ஒருத்தன் அவன் ஜம்பம் காட்டிகிட்டு இருக்கும்போது நாமும் யோசிப்போன்னு ஒன்றும் இல்லை, தூசி துரும்பு. அருமையானுடைய என்னுடைய தேவன் அவர் உண்மையான பணக்காரர். அவர் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்க மாட்டேன். இந்த சூழ்நிலையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திராணி அவரிடத்தில் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவனையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஆகவே இதை நம்பினவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையிலே அருமையால் உயர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களை பார்த்து வாயை பிளந்து என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே நிர்மாணிக்க வேண்டும். நான் சொல்கிறதுனாலே நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. நான் இயேசு பணக்காரன் என்று உள்ள நம்பினேன்னா
நான் பணக்காரனா இருப்பேன். சந்தேகமே கிடையாது. எத்தனை பேர் பொறாமப்பட்டாலும் சரி, இன்னும் பணக்காரனாவேன். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிபூர்ணம் அடையல. அவை பொறாமைப்படுகிறவர்கள் பொறாமைப்படட்டும், இன்னும் பொறாமைப்படட்டும். நம்முடைய தொடர்பு அருமையானவர்களே உலகத்தோடு இல்லை, தேவனோடு இருக்கிறது. அந்த தேவன் அருமையானவர்களே எந்த மனுஷட்டையும் ஆலோசனை கேட்டுட்டு நமக்கு செய்ய போவதில்லை. கர்த்தர் ஏழையா பணக்காரரா என்பதை விசுவாசிகள் எல்லாரும் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாய் பெற்றிருக்கிறீர்கள். உள்ள அவர் ஏழையா பணக்காரராய் என்ற அந்த சத்தியத்தை அஸ்திபாரமாக உள்ள ஆழமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதனுடைய படைப்பையும் இந்த முதல் பகுதியிலே பார்க்கிறோம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சங்கீதம் 8:3 இவ்விதமாக வாசிக்கிறோம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். இந்த இடத்துல தமிழ் வேதாமத்தில் ஒரு தவறு விட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல ஏலோஹிம் என்ற கிரேக்க பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவதூதன் என்ற அர்த்தம் கிடையாது. தேவதூதன்னா ஏஞ்சலோஸ் என்ற பதம். ஆனால் தேவன் என்பதற்கு ஏலோஹிம் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தாவீது எழுதும் பொழுது, நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை கிரீடம் சூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்ன ஆச்சரியம்! மனுஷன் படைக்கப்பட்ட விதம் அருமையானவர்களே. தேவன் ராஜாதி ராஜா. அவர் சொன்னார், நான் வானத்துக்கும் பூமிக்கு ராஜா, நீ பூமிக்கு ராஜா. வானங்கள் தேவனுடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது 115ஆம் சங்கீதத்தில். ஆகவே மனிதன் ஆச்சரியமான விதத்திலே செல்வந்தனாக உருவாக்கப்பட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறையில் தலையில் கிரீடம், காலு கீழே சகலமும், யானை முதற்கொண்டு அருமையானவர்களே எல்லா மிருகங்களும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது, பாதங்களுக்கு கீழே இருந்து நிறுவப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பொன்னு வெள்ளியும் ரத்தின கற்களும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்தது. அதன் மேலே ஏறி அவன் நடந்து தெரிந்தான் என்பதுதான் சத்தியம். அருமையானவர்களே, இவைகள் நமக்கு இனந்தெரியாத ஒரு பெருமையை நமக்குள் உண்டாக்குகிறது. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய செல்வந்தன். பாருங்கள், ஒரு தூதனை விதமாக அலங்கரித்தார். அலங்காரம் பண்ணி பார்க்கறது கர்த்தருக்கு இஷ்டம். அதனால் அருமையானவர்களே, குறைந்த அளவு ஒரு அலங்காரத்தை பண்ணி கர்த்தர் அதிலே மகிழுகிறார். அதுபோல தான் மனுஷன். ஆகவே
ஞான அறிவுள்ளவர்கள் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்ற அறிவுள்ளவர்கள் அருமையானவர்களே, அவர் எதை படைத்தாலும் அதில் செல்வம் இருக்கும், அதில் ஐஸ்வர்யம் இருக்கும், அதில் மகிமை இருக்கும், அதில் பெருமை இருக்கும். அது ஒரு கேலி பொருளாயிராது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அதுபோல ஒரு கேலி பொருளாக இருப்பது கர்த்தருக்கு இஷ்டம் இல்லை. ஒருவேளை ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் நீங்கள் அமிதமாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அருமையானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்கிறது. எல்லாம்னு சொன்னால் பண விஷயமும் சேர்த்து தான். பாருங்க, கூரை குடிச்சில் உட்காந்துக்கிட்டு அப்படி எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயினன்னு சொன்னால் அது விளங்காது. கவனிங்க. ஆகவே நம்முடைய பல விஷயத்திலும் தேவன் ரட்சிப்பின் நாளிலே ஒரு திருப்பத்தை உண்டாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்லாகும்படிக்கு அவர் நமது நிமித்தம் தரித்திரரானாரே என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் நமது நிமித்தம் தரித்திரரானது உண்மையானால் நாம் ஐஸ்வர்யவான்களானது உண்மை. ஒருவரை பாக்கத்தை தொட்டு பார்த்தா அது உண்மையாக தெரியாது. பெருசை தொட்டு பார்த்தா அது உண்மையாக தெரியாது. ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லாகவும் ஒரு கட்டடன் இருக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆகவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது ஏழைகளாகவே இருக்க முடியாது. அநேக ஏழைகளாக வந்து ரட்சிக்கப்பட்டு அப்படியே 30 வருஷத்தை கடத்தி கடைசியில் ஏழைகளாகவே கண்களை மூடுகிறார்கள். அங்கே போய் வருத்தப்படுவாங்க, அவர் நமது நிமித்தம் தரித்திரரானாரே, நான் அவருடைய செயல் நிமித்தம் ஐஸ்வர்யவானாக ஆகியிருக்கலாமே என்ற கவலை நேர ஆட்டி படைக்கும். ஏழைகளுக்காக பரிதாபப்படுகிறோம், ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் அடித்தளத்தில் நம்பிக்கையிலே அருமையானவர்களே மாறுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு உதவி செய்கிறது தான் இது சத்திய வேத வசனம். இது மத புஸ்தகம் அல்ல. இயேசு ஒரு மத தலைவர் அல்ல. நீங்கள் ஒரு மதத்திலே வந்து சேரவில்லை. வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதற்கு, எல்லாம் புதிதாவதற்கு, உங்களுடைய இனத்தார் ஜனத்தார் கண்டு பயப்படுவதற்கு கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் என்ற அறிவு மிக மிக அவசியம். அருமையானவர்களே, ஒரு நல்லவர்களாக பக்தி நிறைந்தவர்களாக இந்த பூலோகத்திலே வாழும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. ஆகவே வாசிக்கிறேன், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், பெரிய திமிங்கலங்கள் கூட ஆதாமுக்கு பயந்தது. சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதில் பகுதியாவது நம்முடைய வாழ்க்கையிலே
அருமையான நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி ஆசைப்பட வேண்டும், அது தப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆசைகள் தெய்வீகமான ஆசைகள், தேவனை பிரியப்படுத்துகிற ஆசைகள், உயர்ந்த சிந்தை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மனுஷனை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னபடி அவன் தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கப்படவில்லை. தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தான்னு சொன்னால், வேலைக்கார காட்டினும் சிறியவனாக இருந்தான்னு அர்த்தம். தேவனிலும் சற்று 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 சிறியவனானான். யோசித்து பாருங்க, தேவனிலும் சற்று சிறியவனாய் மனிதனை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அவ்வளவு மரியாதை கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தலையில் முடிசூட்டு நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது கிரீடங்கள் ராஜாக்கள் தான் சூட்டுவார்கள். ஆகவே ராஜாவை போல அவனை உருவாக்கினார். அவருடைய அழகிலே, அலங்காரத்திலே கர்த்தர் மகிழ்ந்தார் என்று நாம் காண்கிறோம். ஆகவே தேவனை பற்றிய ஒரு படத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, மனிதன் ராஜா போல வாழுவது அவருக்கு இஷ்டம். தூதர்கள் அலங்காரமாக இருப்பது அவருக்கு இஷ்டம். எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது அதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம். எப்படியோ வாழ்ந்தவர்கள், எப்படியோ வாழ்க்கையிலே கடந்து வந்தவர்கள். ஆனால் அருமையான ரட்சிப்பு என்பது மாபெரும் திருப்பம். நம்மை புது சிருஷ்டிகளாக எல்லாவற்றிலும் மாற்றும்படி தம்முடைய குமாரனை கல்வார் சிலுவையிலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாம் இன்றைக்கு எல்லா ரீதியிலும் உயர்த்தப்படும் பொழுது, அலங்கரிக்கப்படும் பொழுது, ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, சிங்காரமாக இருக்கும் பொழுது அதிலே தேவன் மகிழுகிறார் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். வேதத்தில் இன்னும் ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தினுடைய மேன்மையை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, அவனை குடிசையில் கொண்டு வைக்கல, சேரியில் கொண்டு வைக்கல, பிச்சைக்காரன் படைக்கல, ராஜாவாக படைத்தார். அதில் ஒரு பகுதியாக இது நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கல்வாரி புண்ணியத்தின் மூலமாக அருமையான வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேன்மையான படிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா 26 நாள் உபவாச நாளுக்கு கிடக்கிறேன், 7 நாள் உபவாசம் கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு அர்த்தம் இல்லாமல் அருமையான பிள்ளை அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில் நமக்காக நேசக்கோலம் எடுத்த இந்த இயேசுவை மைமைப்படுத்துகிறவர்கள், அவருக்கு எது பிரியமோ அதை அவர்கள் செய்து அவருக்கு முன்பாக அருமையான அங்கீகாரத்தை பெறுகிறார்கள். வேதத்திலே அருமையானுடைய ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். மனிதனை கர்த்தர் துன்பத்திலே வைக்கவில்லை. மனிதனுடைய ஆரம்பம் இன்பம். ஆச்சரியமாக இருக்கிறது.
இவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவனுக்கு கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்தை இயேசுவின் கல்வாரி புண்ணியத்தின் மூலமாய் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டு அருமையானவர்களே, நாம் வாழ்க்கையிலே உயர வேண்டியது நமது பொறுப்பாக இருக்கிறது. ஏதேன் என்றால் இன்பம் என்று அர்த்தம். துன்பம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. போதுமானதற்கும் அதிகம் மிச்சம் இருந்தது. பாருங்கள், ஓவர்ஃப்ளோயிங்னு சொல்கிறாங்க. மோர் தென் எனஃப், ஓவர்ஃப்ளோயிங், எக்ஸஸ், இதெல்லாம் ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்படுகிற பதங்கள். தேவை என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ரேஷன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இல்லை, குறைவு, குறைஞ்சி போச்சு, இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு ஏதேன் தோட்டத்தில் இடமே இல்லை. இருந்தது 2 பேர். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மரங்களுடைய கனிகள். அந்த மரங்களுடைய கனிகள்லாம் எல்லாம் பார்ப்பதுக்கு அழகாக இருந்ததுதான், பசிப்பதற்கு நலமாக இருந்ததுதான். எத்தனை ஒரு ஆச்சரியம்! இன்றைக்கு எத்தனையோ பழங்கள் இருக்கிறது, நல்லது. இந்த பிசாசின் உலகத்தில் கூட சில நல்ல பழங்கள் இருக்கிறது பாருங்க. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே எல்லா பழங்களும் எல்லாம் பார்ப்பதற்கு இனிமையான பழங்கள், பசிப்பதற்கு அருமையான பழங்கள் இருந்தது. 2 பேர். தேவை என்ற வார்த்தைக்கு ஆதாமுக்கு அர்த்தமே தெரியாது. காரணம், 2 பேர் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பழங்கள் இருந்தது. சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மிச்சம் எறிந்தார்கள். எத்தனை நாள் மிச்சம் போட்டாங்க? 7 நாள் மிச்சம்தான். கர்த்தர் கோபப்பட்டாரா? இல்லை. அருமையானவர்களே, அவருக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளோ மிச்சம் போடுறாங்களே அப்படின்னு? இவ்வளோ ஏராளம் இருக்கிறது, அதில் இம்முட்டு மிச்சம் போட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இது தேவனுடைய பார்வையில் மனுஷன் பார்க்கறது வேற, தேவன் பார்க்கறது வேற. ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், ஜாதியடு கடன் கொடுப்பாய். சிலர் வந்து யோசிக்கிங்க, நம்ம பாடே பெரிய பெரும்பாடாக இருக்குது, இந்த மிச்சத்துக்கு எங்கே போகிறது? அவருடைய பேர் இயேசு. அவர்கிட்ட நெருங்குங்க. நாளைக்கு இதே கதையை உங்கள் கதையாக கர்த்தர் மாற்றி தருவார். சாப்பிட்டு திருப்தியாகி அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? அதுக்கப்புறம் மிச்சம் எரிய வேண்டும். இது தேவனுடைய பிரமாணம். வேதம் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்திலும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கொழுத்து எல்லாம் மிச்சம் இருந்தார்கள். இப்படித்தான் வேதத்தில் நான் பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மனுஷன் மாறிவிட்டான், கர்த்தர் மாறவில்லை. அவருடைய பிரின்சிபிள்ஸ், அவருடைய கொள்கைகள், சத்தியங்கள் மாறவில்லை. அவர் அன்றும் இன்றும் நம்மை போஷிக்கிற தேவன் மாத்திரமல்ல, திருப்தியாக்கிற தேவன் மாத்திரமல்ல, மிச்சம் போட வைக்கிற தேவன் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே உண்மை பொருளாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது மெய்ப்பொருளாய் மாறும். எப்படி? நீங்கள் இதெல்லாம் நம்பணும், விசுவாசிக்கணும். நம்பி வாயினால் பேச வேண்டும். அருமையான தரித்திரத்தை பேசுகிறத நிறுத்தணும். மிச்சத்தை பற்றி பேச வேண்டும். எப்போது? தேவையில் இருக்கும் பொழுது.
அப்போது மிச்சத்தை பேசுனீங்கன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். அதான் விசுவாசம். ஆகவே 2 மனுஷருக்கு 4 பெரியார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஏதேனிலே ஒரு பெரிய நதி ஓடி 4 பெரிய ஆறாக அது பிரிந்தது எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தது 2 பேரு. ஆனா 4 பெரிய ஆறுகளாக அது பிரிந்தது. குளித்தார்கள், குடித்தார்கள். பாருங்கள், ஏராளம் தாராளம். இதுதான் நம்முடைய தேவனுடைய படைப்பின் சாராம்சமாயிருந்தது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டிகளாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாய் மாறியிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த கதையை மாற்றி போடுவதற்காக பாருங்க, ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த பூரணத்தை நமக்கு தருவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பாடுகள், அது சிலர் அதை பூசை பண்ணுறாங்க. ஆனால் அருமையானவர்களே, அந்த இயேசுவின் பாடுகள் மூலமாக விளைந்த லாபம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இயேசு சிலுவையிலே பாடுபட்டதன் மூலமாக ஏதேன் தோட்டத்தினுடைய இந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படி தேவன் இந்த திட்டத்தை அருமையானவர்களே தீட்டி முடித்தார். இயேசு மரித்தது உண்மையானால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது உண்மை. ஆவி உலகத்திலே எல்லாம் கண்ணிமைக்கிற நேரத்திலே மாறிவிடும். ஆகவே தேவையில் இருக்கிறவர்கள் என்றைக்குமே நாம் இந்த தேவையில் தான் இருப்போம் அப்படி ஒரு முடிவு கூறாதபடி இந்த அற்புத தேவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தபடினாலே அதை நினைத்து நீங்கள் துதிப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கை நிலை மாறும்படியே மக்களை கர்த்தர் அழைக்கிறார். வெறும் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அது ஒரு பகுதி. ஆனால் வாழ்க்கை முறையே மாற்றியமைத்து ஆட்கள் பார்த்தா ஆச்சரியப்படுற மாதிரி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். இதுதான் சிருஷ்டியருடைய திட்டம். நீங்கள் அருமையானவர்களே, இவளெல்லாம் புரிந்து கொள்ளும்படி நான் வேதத்திலிருந்ததை வாசித்து காண்பிக்கிறேன். ஏனென்றால் இதை புரிந்து கொண்டு, இதை நம்பி, இதை விசுவாசித்து, இது அஸ்திபாரமாக வைக்கும்போது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒன்றும் செய்யலை. இந்த வாழ்க்கை நிலை மாறிவிட்டது. வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஆச்சரியமாக இருக்கிறது. என்கிட்ட கேட்டால் எப்படி நடந்துச்சு தெரியாது. அருமையான பிள்ளைய எங்கள் வீட்டுக்காரன்ட்டு கேட்டால் தெரியாது. உங்களுக்கு தெரியாத நேரத்தில் அற்புதத்தை தேவன் செய்து விடுவார். இதை விசுவாசியுங்கள். உங்களுடைய நல்வாழ்வுக்கென்றே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த கால வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மெட்ராஸில் ஒரு செமினார் நடந்தது. பல பாஸ்டர்ஸ் போனாங்க. நானும் போகணுன்னு யோசித்தேன். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், இங்கேருந்து மெட்ராஸுக்கு ட்ரெயினில் 3rd கிளாஸ் பெர்த்து, அதை ரிசர்வ் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஊழியத்தின் ஆரம்பத்தை சொல்லுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பிரயாசப்பட்டு
போய் அங்கே போய் அந்த ரிட்ரீட்டில் இருந்தேன். அவர்கள் எனக்கு சரீர ஒடுக்கம், உபவாசம், தியாகம், பிரதிஷ்டை, கண் விழிப்பு, இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. ஆனால் வாழ்க்கை சுத்த ஃபெயிலியராக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உண்மையை விரும்புகிற மக்கள் பாருங்கள், உண்மையை கேட்கும்போது உணர்வடையணும்ல. ஆகவே வாழ்க்கை நிலை எல்லாம் இருந்துச்சு, உபவாசம் இருந்துச்சு, கண் விழிப்பு இருந்துச்சு, தியாகம் இருந்துச்சு, பிரதிஷ்டை இருந்துச்சு. உள்ள ஒரு கேள்வி, வாழ்க்கையில் ஒரு அங்கலம் கூட முன்னேற்றம் இல்லையே. ஒரு தேர்ட் கிளாஸ் பெர்த் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே நான் அங்கே போய் சேர்ந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததெல்லாம் இந்த பாருங்கள், உபவாசம், கண் விழிப்பு, தியாகம், இதை பற்றி பேச போகிறாங்க போல் இருக்குன்னு நான் யோசிச்சுக்கிட்டேன். அவர்கள் வளமையை பற்றி பேசினார்கள், வாழ்வை பற்றி பேசினார்கள், உயர்வை பற்றி பேசினார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பரலோகத்தை பற்றி பேசினார்கள். எனக்கு எல்லாம் ஒன்றும் டைஜஸ்ட் பண்ண முடியல, ஒன்றும் ஜீரணிக்க முடியல. ஏன்னா நான் இப்படி ஒரு நாளும் கேட்டதே இல்லை. பூர்வீக பெந்தேகோஸ்திலிருந்து வந்தவன் நான். ஆக வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. இதற்கு மத்தியிலே அவர் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாம் பொய் மாதிரி இருக்குது. ஆகவே எல்லாம் பொய்ன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு வந்துட்டேன். தேவன் கிருபை உள்ளவர், உங்கள் மேலும் கிருபையாக இருக்கிறார். அவர் நாம் முன்னேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறதை காட்டணும். அவர் அதிகமாய் விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அடுத்த வருஷமும் அதே மாதிரி ஒரு செமினார் நடந்தது. அதே வெள்ளைக்காரங்க வந்து பேசலை, வேறு வெள்ளைக்காரங்க வந்து பேசுனாங்க. அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டது. உலகத்தில் உன்னை தவிர மிச்சம் எல்லாரும் பொய்யந்தானா? உன்னை தாழ்த்து, என்ன பிரசங்கிக்கிறான்னு சொல்லி வார்த்தையை கேளு, அதன்படி செய்ய பிரயாசப்படு. தேவ சத்தம் அருமையானுள்ள அது வேலையை செய்கிறது. பாருங்க, நீ தாழ்த்தினேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். அவர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அருமையானுள்ளே ஒரு காரியத்தை சொன்னது, அது எனக்கு புதிதாக இருந்தது. அநேக மக்கள் இன்றைக்கு ஆவியில் ரசிக்கப்பட்டிருக்காங்க, செத்தா பரலோகம் போவாங்க, நல்லவங்க, பெரிய தப்பு செய்யலை. ஆனால் பூமியிலே அவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஏன் என்ற கேள்வி அவர்களை பித்து எடுத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அவளை சுழைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். 2 விதமான ரட்சிப்பு இருக்கிறது. ஒன்று ஆவியின் ரட்சிப்பு. ஆவியின் ரட்சிப்பு, பாவம் மன்னிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போகலாம். அடுத்தது இந்த பூமியில் வாழ வேண்டிய இந்த மனுஷனுடைய ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு. நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாய், நம்முடைய காது, இந்த மூன்றும் ரட்சிக்கப்படவில்லை அந்நேருக்கு. இந்த மூன்றும் எப்படி ஆவியை மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு அன்றைக்கு பாவ மன்னிப்புக்கு ஒப்பு கொடுத்தோமோ, அதுபோல் இந்த பூலோகத்திலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பதற்கு இந்த காது, வாய்,
இந்த சிந்தை இதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தப்பு வரலாம் வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதை பற்றி பரவாயில்ல, கர்த்தர் அடிக்க போகிறதில்ல. இவ்வளோ தூரம் தன்னையே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தவர் இப்போ வந்து உங்களை அடிக்க போகிறதில்ல. தப்பு போட்டால் பரவாயில்ல, தப்புக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். ஆகவே அவர் சொன்னார்கள், வாய், காது, சிந்தை இந்த மூன்றும் ரட்சிக்கப்படும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கையிலே இந்த சரீரம்தான் வாழுகிறது. ஆகவே சரீரம் தேவன் ஏதேன் தோட்டத்திலே படைத்த அந்த ஆசீர்வாதங்களை இழுக்க ஆரம்பிக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் இந்த மனுஷனுக்கு பலிக்க ஆரம்பிக்கிறது. இவன் கேளாத காரியங்கள் இவனை தேடி கொண்டிருக்கிறது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பிரசங்கியாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் என் வாயை நான் கண்ட்ரோல் பண்ண கிடையாது. ஒரு நாள் என் காதை கண்ட்ரோல் பண்ண கிடையாது. ஒரு நாள் சிந்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லி ட்ரை பண்ணது கிடையாது. அருமையானவர்களே, அன்றைக்கு தீர்மானம் எடுத்தேன். பாருங்க, இந்த மூன்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். அவள் சொன்னார்கள், எனக்கு வாய் அடக்க முடியலன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை எடுத்து, நல்ல வார்த்தைகளை எடுத்து வாயில் வச்சு பேசு, நேரம் ஓடிடும், நேரம் இருக்காது, வாழ்க்கை உயர ஆரம்பிக்கிறதை காண்பாயின்னு சொன்னாருங்க. இது கதை மாதிரி இருந்துச்சு. அது கதை இல்லை, தேவனுக்கு அருமையானவர்களே. பாருங்கள், ஒருவனை பணக்காரராக்கிறது அது ஒன்றும் இல்லை, நத்திங். ஆகவே அன்றைக்கு தீர்மானம் பண்ணேன், இந்த நாக்கு தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதையும் பேசாது. காது அதைத்தான் கேட்கும். சிந்தையிலே கண்ட காரியம் நான் சிந்திக்க போகிறதில்ல. நான் வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். புது சிருஷ்டி மாத்திரமல்ல, புது சிருஷ்டியில் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆகவே அருமையால் அன்றைக்கு தீர்மானம் பண்ணேன், இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிற நாக்கில் தேவனுடைய வார்த்தை. இந்த வாழ்க்கை நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது, நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே போகிறது, நாளுக்கு நாள் ஆச்சரியத்தை உண்டாக்கி கொண்டே போகிறது. அதுமாதிரி இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் ரொம்ப பெருசுன்னு நான் யோசித்தேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் தான் அவருக்கு முக்கியம். நம்முடைய இருதயம் ரட்சிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய மனது, நம்முடைய வாய், நம்முடைய காது, மனிதன், அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன்தான் அவருக்கு முக்கியம். இந்த மனிதன் பூரணமாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள்லாம் அவனை தேடி ஓடி வருகிறது என்று அருமையானுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்து கொண்டேன். பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் என் டேப்பை வாங்கி கேட்பார் போகிறதுக்கு. ஆவி ரசிக்கப்பட்டிருக்குது, செத்தா பரலோகத்துக்கு போவார், வசனத்து மேலாம் விருப்பம் இருக்குது. ஒரு நாள் என்கிட்ட கேட்டால், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாரு, பாஸ்டர் பணத்தை பற்றி நிறையா பேசிட்டீங்க, இனி ஸ்டாப் பண்ணுங்க, வேறு டாப்பிக்கை போங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் ஒரு விசுவாசி. பாருங்க, பணத்தை பற்றி நிறையா பேசிட்டீங்க, வருடம் 10ஆகிறது, இப்போ 10 வருஷம் கழிச்சு
இப்போ அவரே பிள்ளைகள்லாம் பெருசாயிட்டாங்க. எல்லாரும் காலேஜ் போயிட்டாங்க. எல்லாரும் காலேஜுக்கு ஃபீஸ் கேட்குறாங்க. கட்ட முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் அவருடைய பிரச்சனையை அறிந்து அவர் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லி அவருடைய பிரமாணத்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் அந்த வார்த்தைகளை அனுப்பி கொடுத்தாரு. அவர் இது ஒரு பிரசங்கம் கதைன்னு நினச்சிட்டாரு பாருங்க. ரொம்ப பேசிட்டீங்க, நிறுத்துங்க. அன்றைக்கு அருமையான கர்த்தர் அனுப்பின வார்த்தையை கேட்டிருப்பார். உள்ளே நம்பிக்கையும் விசுவாசம் பெரிய இருக்கும். தேவைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து, ஆவிய உலகத்திலிருந்து, கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும். நீ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வாங்குவானின்னு சொல்லி கர்த்தர் மாற்றுறதில்லை. சொல்லிட்டார், இட் இஸ் ஃபைனல், அவ்வளோதான். ஆகவே நான் கடன் வாங்காதிருப்பது தேவனுடைய இஷ்டம். பிள்ளைகள் எவ்வளவு பெருசாகட்டும், என்னும் படிக்கட்டு என்ன ஃபீஸும் கட்டட்டும், நத்திங் நத்திங் நத்திங். அருமையானவர்களே, மேன்மையான வாழ்க்கை கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். வந்து கதை கேட்குற மாதிரி பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காதுங்க. இது கதை சொல்கிற நேரம் இல்லை. இது வாழ்க்கையில் என்னை விழுந்து எடுக்கிற நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவை 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 என்று தர்த்தத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிற குழியிலிருந்து உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். அவர் சொல்லாக அவர் கட்டளை நிற்கும். ஆகவே உடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும்படி நீ புது சிருஷ்டி, பழையவெல்லாமே ஒளிந்து போகக்கூடிய ரீதியில் பெரிய கிரியை உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அவருடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் அவரை குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது ஆராதனையில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய விஷயம் தேவாவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி செய்கிறார்? அருமையானவர்களே, வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையோ சுக பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை குணமாக்கி 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 அவர்களை குணமாக்கி, அவர்கள் பாவம் கஷ்டப்பட்டு அதில் வேதனைப்படுறது அவருக்கு இஷ்டம் கிடையாது. அவருக்கு ஒரு மருந்து வச்சிருக்காரு, அது அவருடைய வார்த்தை. 20 வருஷத்துக்கு முன்னால் அதை பிடிச்சிக்கிட்டேன். இன்னைக்கு விட போகிறதில்ல. சாகு போகிற வரைக்கும் விட போகிறதில்லை. காரணம், ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு 3rd கிளாஸ் பர்த் டிக்கெட் வாங்குறதுக்கு இல்லாத நிலைமை இருந்து எவ்வளோ தூரத்துக்கு தூக்குனது தேவனுடைய வார்த்தை. தேவன் மாறாதவர், உங்களையும் தூக்குவார். அந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்து பூரணத்தை, சம்பூரணத்தை, குறைவில்லாத நிலையை மனுஷருக்கும் தேவதூதருக்கும் இயற்கைக்கும் எல்லாவற்றுக்கும் உண்டாக்கினவர். உன் குடும்பத்திலையும் அவிதமாய் எல்லா குறைவுகளையும் நிர்வாகி பூரணமாக்கி அநேருக்கு ஆசீர்வாதமாக்க விரும்புகிறார். ஆழமாக அர்ப்பணிக்க வேணும், உண்மையா. காரணம், இது உன்னை பொறுத்தது. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள். ஆகவே கர்த்தருக்கு ஆழமாய் உங்களை அர்ப்பணியுங்கள்.
உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மகிமைப்படுத்துவதற்கு, உங்களை அநேக ஆச்சரியமாக எட்டி பார்ப்பதற்கு, மேன்மையான ஸ்தானத்தை கொண்டு போவதற்கு கர்த்தர் விரும்புகிறார், வார்த்தை அனுப்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எங்கள் தேவன் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று இந்த காலை வேளையிலே தேவ தூதர்களுக்கு முன்பாக, பிசாசுகளுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை இடுகிறோம். தம்மை தேடுகிற எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் என்று எவனையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை ஏதோ கதை கேட்கறது போல கேட்டுவிட்டு வாழ்க்கையில் இருந்த இடத்திலே இருக்கிற மக்களை நீ தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுவீராக. பெரிய திருப்பத்தை உண்டாக்கும்படி இயேசுவின் பாடல் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.